அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. சளி தொந்தரவில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சளி ரூபத்தில் நோய் உபத்திரங்கள், ஜுரம் போன்ற விஷயத்தில் கவனம். லங்ஸில் சுவாசக்கோளாறுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அலர்ஜி ஓவாமையால் வருமா. வேலைக்கிழமையில் அம்பாள் வழிபாடு குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்தும். ஏனென்றால் வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், பணம், தைரியம், முதலீடு, பிள்ளைகள் விஷயம் அனுகூலம். எல்லாம் எட்ஸெட்ரா கிரீன் சிக்னல். எந்த இடத்தில் ரெட் சிக்னல் வருகிறது என்று பார்த்தால் துணை அல்லது துணைவியார் இடத்தில் தான் ரெட் சிக்னல். குடும்பத்தில் தான் படா குழப்பம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அதை விட குழப்பம். துணை அல்லது துணைவியால் தேவையில்லாத வாக்குவாதம். துணை அல்லது துணைவியால் மன நிம்மதியற்ற தன்மை. அதை ஜெயிக்கலாம் என்று நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் தோற்று போவார்கள். குடும்பத்திலும் தோற்று போவார்கள், வெளியிலும் தோற்று போவார்கள். எனவே குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் வெளியில் அபிரிதமான வெற்றியும் பெறுவீர்கள், குடும்பத்தில் நிம்மதி பெறுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் உங்களுக்காக சில ஆலோசனைகள் சொன்னாலும் இவ்வளோ ஆக்ரோஷப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் கன்னியாராசிக்காரர்கள் யோசிக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் பெரிய அளவு அனுகூலம் காணப்படுகிறது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள் எல்லாம் அனுகூலம். தைரியம் ஏற்படும். ஒரு ராசிக்கு தைரியம் வந்தால் எல்லாவற்றிலும் ஜெயிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். பயணங்கள் வந்தால், எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது என்னடா பயணம் அடிக்கடிக்கு வருதே என்று சலிப்பு தட்டாதீர்கள். பயணங்கள் மூலியமாக அதிகமான நன்மைகள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. லாபம் ஏற்படும், அனுகூலம் ஏற்படும். இந்த 15ஆம் தேதி முடிந்தவுடன் எனக்கு தெரிஞ்சு தினமும் ஆவணி மாதம் முழுவதும் மதியம் 1லேருந்து 1:15லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது ஒரு உணவு வாங்கி கொடுக்க சுபபெரிய பிராப்தம் ஏற்படும். அது ஆவணியில் பார்த்து கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது கன்னிக்கு ஏற்றம். குறிப்பாக அரசு துறை, அரசியல்வாதிகள், தனியார் துறை, ஐடி துறை எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் பிரமாதமான முயற்சி, பிரமாதமான அனுகூலம், பிரமாதமான இன்க்ரிமெண்ட், பிரமாதமான ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில் ஏதாவது குழப்பம் வந்தால் அது கன்னியான நீங்கள் குழப்பத்தினால் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களால் இல்லை.